வணக்கங்க. 2/12/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை மாடுங்க. அதனுடைய கன்றுங்க செவலை கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தம்ங்க. கறவைக்கு கால் அணைச்சி பீச்சிருக்காங்க. வேலைக்கு காலையில் 2 சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் பீச்சிருக்கிறாங்க. மாட்டுக்கு மீண்டும் 4வது ஈத்துக்கு மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதியாகலைங்க. இப்போதைக்கு கன்று மட்டும் ஒரு நேரம் ஊட்டுதுங்க. 3வது ஈத்து செவலை மாடு 10 மாதமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு ஷோ குவாலிட்டியான மாடு. கண்ணும் அதே தரத்தில் சேருங்க. எல்லா கன்றுகளுக்கும் இதான் தாய் மாடுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒன்றா இருந்து ஒன்றா காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்து தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வந்ததுனால தான் நம்ம தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறோம். டாப் கிளாஸான மாடு, கண்ணும் அருமையான ஷோ குவாலிட்டியான கிடாரி கன்று. மாட்டுக்கு அடுத்த ஈத்துக்கு மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சென்னை உறுதியாகலைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இரண்டிற்கும் குடல் புழு நீக்கம், தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோமுங்க. கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 69,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல டாப் கிளாஸான மாடுகள் காங்கேயத்தில் அதுவும் செவலையெல்லாம் அதிகமாக விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல ரெட்டநாடி உடம்பு, நல்ல மடிகால் சுத்தம், பொறுமை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. கண்ணும் அதே மாதிரி அருமையான கன்று கிடாரி கண்ணுங்க. மாடு கன்று இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 69,000 ரூபாய். ரெண்டும் சேர்ந்து வாங்குறவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்படுங்க. மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னா கன்றுக்குட்டியை தனியாக கொடுக்குறோமுங்க. மாடு மட்டும் தனியாக அப்படின்னா 46,000 ரூபாய்ங்க. கன்றுக்குட்டி மட்டும் தனியாக அப்படின்னா 23ங்க. இரண்டும் சேர்த்து 69,000 விற்பனை விலைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து நல்ல பால் வர்க்கமான திருவுகொம்பு காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் செனை உறுதி ஆகலைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 2 to 2:30 வரைக்கும் கறக்குங்க. சாயங்காலம் 2 படி வால் பீச்சுங்க. இந்த மாதிரியான மாடுகள் நம்ம வளர்ப்புக்கு வாங்கலை, முன்னெடுக்கலை அப்படின்னா சந்தைகளுக்கு போய் மாடுகள் அடிமாடுகளாக போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் இந்த மாதிரியான திருவொம்பு மாடுகள், நல்ல பால் வர்க்கமான மாடுகளை மறு உருவாக்கம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க. பால் நரம்பு தாரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெருவரலோட பெருசாக தெரியுங்க. அந்தளவுக்கு நல்ல பால் நரம்பு தாரை இருக்கக்கூடிய 4வது ஈத்து மயிலை மாடுங்க. மாட்டுக்கு மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் செனை உறுதி ஆகலைங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. ஒரு கிடாரி கன்று வாங்குகிற விலையில் ஒரு ஈத்து போட்ட மாடுங்க. அதுவும் பால் வர்க்கமான காங்கேயம் மாடு. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, இல்லை காங்கேயம் மாடுகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப லோ பட்ஜெட்டில் பால் வர்க்கமாக நல்ல நரம்பு தாரையோட தெளிவான மாடு வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம். இப்போ காலை சேர்த்துனது சனையாக இருந்தால் 100% காங்கேயங்கன்று போடுறதுக்குங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நரம்பு தாரை மட்டும் பார்த்திங்கன்னா பெருவரலோட பெருசாக இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் மாடு. ஈனக்கூடியது 4வது ஈத்து, பல் சேர்மானம் ஆயிருக்குங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. வால் நல்ல சன்ன வாளுங்க. நரம்பு தாரை, மடிகால் சுத்தம் என எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான மாடு. குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. மீண்டும் நீங்கள் 4 மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, 2வது ஈத்துங்க, 3 மாதம் சினை, கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட ஒரு செவலை கிடாரிங்க. சினை பார்த்திங்கன்னா 75லேருந்து 85 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கால்நடை மருத்துவர் வச்சு வீட்டில் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம பதிவாக போடுறோமுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 2 பல்லு, சினை 3 மாதம். கறவைக்கு தலை ஈத்தில் கால் அணைச்சி பால் கறந்துருக்குறாங்க. காலையில் 1.25, சாயங்காலம் 1.25 அந்தளவுக்கு கறந்துருக்குறாங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு ரத்த செவலை கிடாரிங்க. காங்கேயத்தில் செவலை வேணும், பல்லு பாக்கியாக வேணும், செனை உறுதி செஞ்சுதான் வேணும், மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். நேரில் செக் பண்ணி வாங்குறனா கூட பார்த்து தெளிவு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 2 பல்லு,
சினை 3 மாதம், காலை மயில காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பேசியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 லிட்டர் கறவை நம்ம கறந்துக்க முடியுங்க. கன்று போட்டால் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நல்ல டார்க் நிறத்தில் பெருவெட்டான கிடாரிங்க. ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இன்னும் 4, 6, 8 பல் சேரும்போது மாடு உருவத்தில் பெரும் மாடாகவும் நல்ல தெளிவாக வந்து சேர்ந்துடும். இப்போவே நல்ல ஷோ குவாலிட்டியாக இருக்குதுங்க. இன்னும் பல் சேரும்போது கொம்பு வந்து இன்னொரு 3/4 அடி மேலே வரும்போது பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக விளையாட கொம்பில் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2 நாள் to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க, ஹரியானா மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாட்டில் ஹரியானின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீடுங்க. வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து சினை உறுதியாகலை. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளினுடைய கறவைத்திறன் 7 லிட்டர் வரை கறக்கக்கூடிய மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சும் பால் கறக்கலாமுங்க. கர்ப்பப்பை 100% மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். ஈத்து 3ஆம் ஈத்து, ப்ரீடு வந்து ஹரியானி ப்ரீடு. வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதியாகலைங்க. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம். கறவைத்திறன் ஒரு நாளினுடைய கறவைத்திறன் காலையில் 4, சாயங்காலம் 3, 7 லிட்டர் கறவை. வட இந்திய மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க, சந்தை மதிப்பில் வேணும், இதற்குன்னு தனிப்பட்ட விலை வேண்டாம், சந்தை மதிப்பாகவே வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. நம்ம போடுற மாடுகள் முடிஞ்ச வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். விலை குறைவாக கொடுக்கணும், ஜாயிண்ட் வாடகை கொடுக்கணும், கயிறு மாற்றி கொடுக்கணும், குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து ஒரே அணுகுமுறையில் தான் மாடுகள் விற்பனை செய்கிறோம். அதனால் உங்களுக்கு ஹரியானி ப்ரீடு வேணும். கன்று போட்டால் இப்போ அவங்க போட்டிருக்கிற ஊசியே சினையாக இருந்ததுன்னா 100% வட இந்திய கன்று போடுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், 4 காம்பில் பால் வருங்க. இது இன்னும் 8 மாதம் கழித்து கன்று போடுது, இல்லை 9 மாதம் கழித்து கன்று போடுது. அவங்க சினை ஊசி போட்டிருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோங்க. என்றைக்கு கன்று போட்டாலும் அந்த அன்னைக்கு பாலுக்கு நிற்கலைன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பதிவுக்கான நாள், பதிவுக்கான தேதி, பதிவுக்கான தேதி, பதிவுக்கான நேரம், தொலைபேசி எண் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் என்ன தேதியில் வாங்கியிருக்கீங்கிறது நீங்கள் சுலபமாக ஞாபகம் வச்சுக்க முடியும். திருப்பி எங்களுக்கு சொல்லும்போது நம்ம அந்த வீடியோவை எடுத்து பார்த்துட்டு அந்த மாட்டை யார்கிட்ட வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி கொடுக்குறோங்க. தரமான ஹரியானி ப்ரீடு ஈன்னா 3வது ஈத்துங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 2 பல்லு முதல் ஈத்து. கண்ணு வந்து மயில கண்ணு, காலை கண்ணுங்க. கண்ணுக்கு 10 நாள் ஆகுது. தலையீத்து கிடாரிங்க. 2 பல்லு தலையீத்து 10 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்கக்கூடிய நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் கிடாரிங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். பால் கறக்கிற வீடியோவும் பின்னாடி அணைச்சிருக்கோங்க. நம்ம வாங்கின இடத்துல கறந்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வீடியோக்காக பின்னாடி கொஞ்சம் வீடியோவில் இணைச்சி நம்ம வந்து போட்டிருக்குறோமுங்க. முழு கறவைத்திறன் வீடியோ நம்ம போடலை. 2 பல்லு தலையீத்துங்க, 10 நாள் ஆன காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஒரு நாளினுடைய கறவைத்திறன் வந்து இப்போ 10 நாள் ஆனதுனால காலையில் 1.5, சாயங்காலம் 1 அந்த மாதிரி கறந்துட்டுருக்குதுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக. காங்கை மாடுகளே நம்ம அதிக எண்ணிக்கையில் விற்பனைக்கு கொண்டு வரதே இல்லைங்க. அவ்வப்போது எப்பாவது வாய்ப்புகள் கிடைக்கும் போது குணமாக இருந்து பல்லுபாக்கியாக இருந்து பட்ஜெட்டில் இருந்து அது விற்பனை பதிவாக கொண்டு வர்றோங்க. தரமான கிடாரி, சுழி சுத்தமாக இருக்குது, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா சாரல் மழை வந்து நேற்று இரவு முழுக்க பேஞ்சிட்டே இருந்ததுங்க. நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேஞ்சது, இரவுலையும் பேஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெஞ்ச ஈரம் தான் திட்டு அப்படி தெரியுதுங்க. அதனால் வெளிச்சத்துலேயும் மாட்டை வந்து கண்ணை முன்னாடி காமிச்சிட்டு நம்ம வீடியோவாக போட்டிருக்குறோம். 1.1 கறக்குது. கண்ணு போட்டு 10 நாள் தான் ஆகுதுங்க. காலக்கண்ணை 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவான மாடு. பாய்ச்சலோ மிரளியோ காலை வந்து உதைக்கிறதோ அந்த மாதிரியான தவறான குணங்கள் எதுவும் இல்லைங்க. நல்ல தலையீத்து கிடாரி, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் காங்கேயத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க. மீதி தொகையை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா போதுமானதுங்க. தலையீத்து
2 பல்லு, கண்ணு மயிலக்கண்ணு, காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு சுழி சுத்தம், ஒன்றையும் ஒன்றும் இப்போ பீச்சிட்டு இருக்குதுங்க. நம்ம தவிடு வச்சு பால் திருப்பணும் அப்படின்னோம்னா இந்த ஈத்து ஒரு 1.5 லிட்டருக்கு கறந்துக்கலாம். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல குணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குணத்தில் ரொம்ப தங்கமாக நிற்கிதுங்க, பூங்காம்பாக இருக்குது. ஏன்னா காலையில் கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்து மீண்டும் பால் கறவைக்காகவும் கண்ணை விட்டு நம்ம கறக்கிறோம். மாடு பெரிய குறும்பு இல்லாமல் ரொம்ப பொட்டாட்டம் நிற்கிதுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். தலையீத்தில் எல்லா மாடுகளும் இந்த மாதிரி குணமாக நிற்கும்னு சொல்ல முடியாதுங்க, நம்ம பழக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஒரு சில மாடுகள் பிறந்ததுலேருந்து எங்கேயுமே தொட முடியாது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து கறவைக்கு வந்து பொட்டாட்டு நிற்கும். சில மாடுகள் நீவிட்டே இருப்பாங்க, கண்ணு போட்டதுக்கப்புறம் பால் கொஞ்சம் குறும்பு பண்ணும். இது எப்படி பழக்கினாங்கன்னு தெரியல, ஆனால் இயல்பாகவே ரொம்ப சாதுவாக நிற்கக்கூடிய மாடு. வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து கறந்து பார்த்தே கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து வட்டக்கொம்பு செம்பூத்து காரி மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து கண்ணு, கிடாரி கண்ணு. கண்ணுக்கு வந்து 4 மாதம் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. 2 ஒன்றையும் பால் இருக்குதுங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடு. வந்து நீங்கள் பீச் பார்த்து வாங்கி போனாலும் தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு 3வது ஈத்து செம்பூத்து மாடு, காரி மாடு, கண்ணும் கிடாரி கண்ணு, 2 சுழி சுத்தத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் 2 ஒன்றையும் கறவையில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். கூகுள் பே பண்ணுறதுனாலும் பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. பால் கறந்து பார்க்கணுன்னாலும் அந்த டைம் சொல்லிடுங்க, பால் கறக்காமல் வச்சுருக்கிறோம். வந்து திருப்தியாக கறந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறவங்க நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. இந்த மாட்டினுடைய மற்ற தகவல்களுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்ங்க.